Hello friends, welcome to Thean Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வகையான பாயாசம் தாங்க பார்க்க போறோம். ஒரே ஃபெஸ்டிவல் சீசனா இருக்குல, சோ உங்களுக்காக 9 யூடியூபர் நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு 9 விதமான பாயாசம் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஒருத்தவங்க செய்யற பாயாசமும் ஒரு விதமான டேஸ்டா இருக்கும், பிளஸ் ஹெல்தியாவும் இருக்கும். ஈஸியா நீங்க செய்யக்கூடிய பாயாசம் தான். ஸோ கண்டிப்பா இந்த பாயாசத்தை ஃபுல்லா பாருங்க, பார்த்து ஒவ்வொரு பாயாசமும் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா யூடியூபர்ஸும் நல்லா சூப்பரான யூடியூபர்ஸ். ஸோ எல்லாரோட யூடியூபர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ரோஸ் மில்க் ரைஸ் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். அதே பேனில் 2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்கும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை மிக்சியில் நல்லா லைட்டாக அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்தா சீக்கிரமாக வெந்து வந்துடும் அரைச்சி, அதுக்காக தான். ஸோ ரொம்ப அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக தான் அரைக்கணும். இப்போது இது நல்லா ஓரளவு கொதி வருது. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஒரு 1/4 கப் தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அந்த ரைஸ் வெந்து வரட்டும். 5 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்து வந்துடும் ரைஸு. ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சுகர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எசன்ஸ் சேர்க்காதீங்க. ஸோ 1 டீஸ்பூன் போதும். சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, பாதாம், கிஸ்மிஸ்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அது கூட கடைசியாக ரோஜா இதழ்கள், காய வச்ச ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. அவ்வளோதான், சூப்பரான ரோஸ் மில்க் ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலுக்காக நம்ம மதிகமோட சேனல்லேருந்து சேமியா பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கீ காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அதே கீயில் மறுபடியும் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா புசு புசுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த திராட்சையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதே கீயில் வந்து இன்னும் கொஞ்சம் கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கீ பேனில் இல்லைன்னா நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வறுக்காத சேமியா எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஸோ வறுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரும். நல்லா நெய்யோடு சேர்ந்து சேமியா வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாசம் வரும். அப்போதைக்கு வந்து இதில் நம்ம வந்து 2 கப் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் பாலும் ஒரு 1லேருந்து 1.5 கப் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து அளவு மாறும், ஏன்னா வந்து சேமியா வந்து பாயாசம் ரெடியானதுக்கப்புறம் கெட்டியாகும். ஸோ தண்ணியோட அளவு மாறும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இதில் 1 கப் நிறைய சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா மெல்ட் ஆகும். இதே நீங்கள் கண்டென்ஸ் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னொரு கூட ரிச்சாக ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வந்து நான் இன்றைக்கி சுகர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட முந்திரி திராட்சை, அது கூட வந்து 2 ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட சுவையான சேமியா பால் பாயாசம் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி. டாமஞ்சரி கிச்சனில் நம்ம இன்றைக்கி சூப்பரான அன்னாசி பழம் பாயாசம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அன்னாசி பழம் எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அன்னாசி பழம் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுமே கொஞ்சமாக அன்னாசி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அன்னாசி பழம் வேகிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அன்னாசி பழம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா கொதித்ததுமே கொஞ்சமாக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தா இதில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து நம்ம கொதிக்க வச்சுருக்க பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து 2 நிமிஷத்துலேயே பால் நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிக்கும். இப்போது நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அன்னாசி பழ பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட அன்னாசி பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் பாயாசம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் நான் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அவலை இந்த மாதிரி அதே நெய்யில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ அதோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. இதில் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பால் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வேகணும். அடுத்து இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 10 முந்திரி எடுத்திருக்கேன். அதை 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட பாயசம் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகலாம். கொஞ்சமாக பாதாம், அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான அவல் பாயாசம் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனூஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் பிளாக் சேனல்ல இருந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பாலடை பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அடை எடுத்திருக்கேன். ஸோ இந்த அடையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பெரிய பெரிய பீசஸாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கை வச்சு நம்ம பொடிச்சு விட்டுக்கலாம். ஸோ பெரிய பீசஸாக இருந்தது அப்படின்னா நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி பொடிச்சிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அடையை இதில் சேர்த்து நல்லா குக் பண்ணிடணும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை ஒரு 5 to 15 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் அந்த அடை ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வேகும். ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த அடை ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக வடித்து அகைன் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம சூடு பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எல்லாமே வடிச்சிட்டு அகைன் நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1 to 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் ரெண்டுமே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம பாயசத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ பாலும் நம்ம சூடாக சேர்க்கக்கூடாது. ஸோ காய்ச்சி ஆற வச்ச பாலை இப்போ இது கூட நான் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்குறப்ப ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் சூடாக இருக்கணும்.
இப்போ நம்மளோட பாலடை பாயாசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கன்னியாகுமரி ஸ்பெஷல் சேனலில் இருந்து ஓட்ஸ் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் ஒரு 20 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் பலூன் மாதிரி வீங்கி வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் சேர்த்து இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டதும் ஒரு 1/4 கப் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். இது மீடியம் திக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1/2 கப் பால் கூட சேர்த்துக்கோங்க. 2 கப் கரெக்டாக இருக்கும். இனி இது கூட ஒரு 5 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கொதித்ததும் ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம BYTESல பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஜவ்வரிசி, சர்க்கரை, பாதாம், முந்திரி, திராட்சை, மில்க். இப்போ முதல்ல ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிடலாம். 1 மணி நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. ஸ்டவ்வில் பேன் வச்சு அதில் 5 கப் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசியை போட்டுடலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். ஜவ்வரிசி 5 நிமிஷம் வேகட்டும். நம்ம சுகரும் குங்குமப்பூவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேனில் நெய் விட்டு பாதாம், முந்திரி, திராட்சை விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியும் பாதாமையும் வறுத்துக்கிட்டாச்சு. அடுத்து திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய பாயசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரீதாஸ் கார்னர் தமிழ் சேனல்லேருந்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பாயசம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/4 கப் பாஸ்மதி அரிசி. அதில் நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், ஏன்னா அது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். 3/4 கப் சர்க்கரை, 1/2 முடி தேங்காய், நட்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பாதாம், பிஸ்தா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பல்லாக நறுக்கின தேங்காய் ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி. வாங்க செய்முறை பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு நல்ல மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டு அதில் வச்சுருக்க இந்த பாஸ்மதி அரிசி பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆறு வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த அரோமா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதை வறுத்த உடனே 1 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிக்கோங்க. அதோட வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியும் ஊற்றிக்கோங்க. அது மூடி வச்சுருங்க. அடிக்கடி திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், 1/2 முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்காது. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க 3/4 கப் சர்க்கரையை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து 1 பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து அதில் கொட்டிக்கலாம். அடுத்தது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை கீயில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதோ நம்மளோட தேங்காய் பாயசம் ரெடி. இது திக்கன் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த நவராத்திரிக்கு தேங்காய் பாயசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ருதி. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்றது வரை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வேகிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் வேகிறதுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வரை ஆகும். நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகணும். இனி இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 4 ஏலக்காவை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக ட்ரை நட்ஸை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதுமே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம பாயசத்தில் கொட்டிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.